welcome back to my channel. This is Learn with Sudarshan. நம்மளோட previous video வந்து பாத்தீங்கன்னா chemistry class 12 NCERT syllabus chapter number 7 alcohols, phenols and ethers ல alcohols topics தான் discuss பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா preparation of alcohols from alkenes. alkenes வச்சு எப்படி chemical reactions மூலமா alcohols நம்ம prepare பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய கான்செப்ட். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசிட் கேட்டலைஸ்டு ஹைட்ரேஷன். ஆசிட் கேட்டலைஸ்டு தான் H+ அயான்ஸ் கேட்டலைஸ் பண்ண ஹைட்ரேஷன் மெத்தட் மூலமா ஆல்கீன்ஸ் வந்து ஹைட்ரேட் பண்ணோம்னா நமக்கு in presence of acid நமக்கு ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். அத நான் சிம்பிளா இங்க எழுதிருக்கேன் பாருங்க. alkenes plus water in presence of H+. H+ங்கிறது ஒரு அசிடிக் மீடியம். ஒரு ஆசிட்ல இருந்து நமக்கு வந்து H+ அயான்ஸ் கிடைக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆல்கஹால். சோ இது மூலமா நம்ம ஆல்கஹால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சோ ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் வச்சு அதோட மெக்கானிசம் எப்படிங்கறத பார்க்கலாம். CH2 double bond CH2. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்றாங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் H+ னால நமக்கு கிடைக்கிறது எத்தனால் மாலிக்யூல். சோ இதோட மெக்கானிசம் என்ன, எப்படி இது வந்துச்சு, மூணு ஸ்டெப்ஸ் மூலமா இந்த process நடக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டனேஷன் ஆஃப் ஆல்கீன். ஆல்கீன்ல வந்து பாத்தீங்கன்னா H+ அயான் ஆட் ஆகும். அப்போ எப்படின்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த வாட்டர் நம்ம ஆட் பண்ற அந்த வாட்டர் வந்து ஆசிட் மீடியம் இருக்கிற H+ அயானோட ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து ஹைட்ரோனியம் அயான் கிடைக்கும், H3O+. இந்த ஹைட்ரோனியம் அயானோட ஸ்ட்ரக்சர் தான் இப்படி. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சுத்தி 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருக்கு. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 மொத்தமா ஆக்சிஜனோட அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. சோ ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னால இங்க வந்து பாசிட்டிவ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சென்டர். எலக்ட்ரோஃபிலிக்னா என்ன, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர். இந்த H3O மாலிக்யூல்ல இருக்கிற இந்த ஹைட்ரஜன் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் ஆக்சிஜன்ல ஆட் ஆகி இந்த ஆட்டம் வந்து H+ ஆ கன்வெர்ட் ஆயிடும். இந்த H+ங்கிறது இந்த டபுள் பாண்ட் சிஸ்டத்தை அட்டாக் பண்ணும். இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து இந்த டபுள் பாண்ட் சிஸ்டத்தை அட்டாக் பண்ணும்போது இங்க கார்பன் டபுள் பாண்ட் போய் இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்துரும். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கார்பன்ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. பட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல கார்பனுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பட் இங்க 3 இருக்கறனால ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருக்கு. இப்போ இங்க வந்து எலக்ட்ரோஃபைலா கார்பன் மாறிடுச்சு, வாட்டர் வந்து இந்த processல ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த செகண்ட் processல வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் ஆக்டர். நியூக்ளியோஃபைல்ஸ்னா என்ன, எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ். எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கிற ஸ்பீஷிஸ் தான் நியூக்ளியோஃபைல்ஸ். நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து எலக்ட்ரோஃபைல்ஸ் அட்டாக் பண்ணும். அதாவது எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ் வந்து எலக்ட்ரான் எந்த இடத்துல கம்மியா இருக்கோ அந்த இடத்துல அட்டாக் பண்ணும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ங்கிறது இந்த ரியாக்ஷன்ல ஒரு நியூக்ளியோஃபைல். ஏன்னா வந்து 2 எக்ஸஸ் எலக்ட்ரான், 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சைட்ஸ் அட்டாக் பண்ணும். சோ இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இந்த கார்பன் எலக்ட்ரோஃபிலிக் சென்டரை அட்டாக் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இப்போ வந்து இந்த வாட்டர் வந்து அப்படியே வந்து இந்த கார்பன் அட்டாச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சோ இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நான் உங்களுக்கு இதை வந்து பிளாக்ல எழுதியிருக்கேன். தேர்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா டீப்ரோட்டனேஷன். டீப்ரோட்டனேஷன் தான் இங்க இருக்கிற இந்த எக்ஸஸ் ஹைட்ரஜன் வந்து பிரேக் ஆகி H+ ஆ கன்வெர்ட் ஆயிடும். சோ H+ வெளியே போகும்போது நம்மளுக்கு வந்து ரிமைனிங் இருக்கிறது இந்த ஆல்கஹால் ப்ராடக்ட் எத்தனால் பிளஸ் H+ அயான். சோ இந்த மெக்கானிசம் மூலமா தான் ஆல்கீன்ஸ் வந்து ஆல்கஹால்ஸா நம்ம கன்வெர்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம், ஆசிட் கேட்டலைஸ்டு ஹைட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் மெத்தட் வச்சு ஆல்கீன்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஆல்கஹால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அத வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட கிளாஸ் 12 ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ thank you so much guys, stay tuned.